திண்டுக்கல்லில் திமுக அரசை கண்டித்து பாஜக சார்பில் நடைபெற்ற கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோட்டில் தமிழகம் முழுவதும் மதுபான கடையை மூடுவதாக அளித்த வாக்குறுதியை தமிழக அரசு நிறைவேற்றவில்லை என கூறி பாஜகவினர் சார்பில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சேர்க்கை பொறுப்பாளர் கருப்புசாமி தலைமையில் திமுக அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிளைத்தலைவர் வெள்ளைச்சாமி, பாஜக தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். கடந்த 2020 இதே மாண்புமிகு முதல்வர் ஐயா தமிழகம் எங்கும் இதே கருப்பு சட்டை கருப்பு கொடி அணிந்து டாஸ்மாக் எதிராக போராட்டம் நடத்தினார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு மது கூட தமிழகத்தில் இருக்காது என்று வாக்குறுதி கொடுத்து பொய்யான வாக்குறுதி கொடுத்து மக்களை நம்ப வைத்து ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலம் ஆகியும் இதுவரை டாஸ்மாகை மூடவில்லை. அதே மாதிரி அவருடைய சகோதரி மாண்புமிகு கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர், தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர், இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கின்றனர் என்று நீலி கண்ணீர் வடித்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் நாங்கள் நடத்தும் சாராய ஆலைகளை அனைத்தையும் மூடிவிடுவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார். ஒரு சொட்டு மது கூட இருக்காது என்று வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் இன்று நெறியாளர்கள் சென்று அவரிடம் மைக்கை நீட்டினால் நானா அப்படி சொல்லவில்லை என்று மலுப்பலான பதில்களை கூறி சென்று கொண்டிருக்கிறார். தமிழக மக்கள் இதெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். கண்டிப்பாக வரும் 2026 தேர்தலில் சம்பட்டை அடி கொடுக்க காத்திருக்கின்றனர் திமுகவிற்கு. எனவே வரும் 2026க்குள் டாஸ்மாக் போலி மதுபார்களையும் டாஸ்மாகை நடத்துவதையும் குறைத்தால் தமிழக மக்கள் இவர்கள் நம்பியதை ஏமாந்து வாக்களித்திருக்கின்றனர். கண்டிப்பாக அவர்களுக்கு ஏமாற்றம் இல்லாமல் இவர்கள் பாதி கடையாவது குறைத்தால் நன்றாக இருக்கும். தற்பொழுது பெண்களுக்கும் மதுபார்களை திறந்துவிட்டு பெண்களையும் குடிக்க வைத்து இந்த அரசு வேடிக்கை பார்க்கின்றது. இதனை தமிழக பாரதிய ஜனதா கட்சி திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம்.